அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஈமானிய உறவுகளே, ரமதான் மாதத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக மன்னிப்பை கேட்கிறோம். அதே போன்று ரமதான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் 10 இரவுகளில் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக மன்னிப்பை கேட்கிறோம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. இறைவா, யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புபவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. இந்த துவாவை நாம் அதிகப்படுத்துகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரமதானுடைய இறுதி 10 இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய நமக்கு இந்த துவாவை அதிகப்படுத்துமாறு சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வேண்டக்கூடிய நாம், அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்பக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் எப்பொழுதும் ஆதரவு வைக்கக்கூடிய நாம், மக்களையும் நாம் மன்னிக்க வேண்டும். நமக்கு அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது தவறுகளை செய்த, பிழைகளை செய்த நமது ஏனைய சகோதர சகோதரிகளையும் நாம் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விரும்பக்கூடிய நாம் அவர்களை மன்னிப்பதையும் நாம் விரும்ப வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த மன்னிப்பின் மகிமையை பற்றி அல் குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிடுகிறான். சூரத்து ஆல இம்ரானை நாங்கள் படிக்கும் பொழுது இறையச்சம் உள்ளவர்களுடைய, தக்குவா உள்ளவர்களின் பண்பாக அல்லாஹு தஆலா மன்னிப்பதை சொல்கிறான். வல் ஆஃபீன அனின் நாஸ். இறையச்சம் உள்ளவர்கள், தக்குவா உள்ளவர்கள் மனிதர்களை மன்னிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்படி மன்னிப்பதினால் அவர்களுக்கு இன்பகரமான சுவர்க்கம் உண்டு என்பதையும் பின்வரக்கூடிய அந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா பல வசனங்களில் மன்னிக்குமாறு சொல்கிறான். ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அதே போன்று ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ் என்று சொல்கிறான். யார் பிறரை மன்னித்து அதே போன்று சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுடைய நற்கூலி என்பது அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே நமது தவறுகளுக்காக, பாவங்களுக்காக மன்னிப்பை விரும்பக்கூடிய நாம் நமது சகோதர சகோதரிகளையும் நாங்கள் மன்னிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, என்று நாம் பார்க்கிறோம், இரத்த உறவுகளுக்கு மத்தியிலே சில வேலை விரிசல்கள், மனக்கசப்புகள், சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியில், சகோதரிகளுக்கு மத்தியில், இரத்த உறவுகளுக்கு மத்தியில் பல நாட்கள், பல மாதங்கள், அதே போன்று பல வருடங்கள் பேசாமல், கதைக்காமல், நல்ல காரியங்களிலே கலந்து கொள்ளாமல் விலகியிருப்பதை பார்க்கிறோம். உள்ளத்தாலும் அதே போன்று உறவுகளாலும் அவர்கள் விலகியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய அந்த மகிமைகளை நாம் உணர்ந்து நமது நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், இரத்த உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், யார் நமக்கு தவறு செய்தாலும், நமக்கு ஏதாவது தீங்கிழைத்திருந்தாலும் அல்லாஹ்வுக்காகவே நாம் மன்னிப்போம். அல்லாஹ்வுடைய அளப்பரிய நற்கூலிகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, மன்னிப்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமை என்ன தெரியுமா? எப்படி நோன்பென்ற வணக்கத்திற்கு அதற்குரிய கூலியை அல்லாஹு தஆலா பொறுப்பெடுத்திருக்கிறானோ, அவனே கூலி வழங்குவான் என்று சொல்கிறானோ, அதற்குரிய நற்கூலிகள் இவ்வளவு எண்ணிக்கைதான் என்று சொல்லப்படவில்லையோ, அதேபோல் நாம் பிறரை அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிக்கும் பொழுது அதற்குரிய கூலியும் அலல்லாஹ், அல்லாஹ்வே பொறுப்பெடுத்திருக்கிறான். அதற்குரிய நற்கூலிகளின் எண்ணிக்கை இவ்வளவுதான் என்று சொல்லப்படவும் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய
மன்னிப்பை, அன்பை, அவனுடைய சுவர்க்கத்தை ஆதரவு வைத்து நாம் பிறரை மன்னிப்போம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.